ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கான ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டிஆர் 9 9C 9 என்ன, யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும், எப்படி ஃபைல் பண்ணணும், ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வேணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போனா வீடியோ போடுறனோ அது நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ், இஎஸ்ஐசி, இபிஎஃப் இது ரிலேட்டடாக சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ, இது ரிலேட்டடாக உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட மிக கம்மியான ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் உங்களுக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் காம்போ ஆஃபரில் இருக்கிற இந்த ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் வந்து ஜிஎஸ்டியோடைய ஃபுல் டீட்டெயில் கிளாஸஸ் இருக்கும், இன்கம் டேக்ஸோடைய கிளாஸ் இருக்கும், டிடிஎஸோட கிளாஸஸ் இருக்கும், டிசிஎஸோட கிளாஸ், இபிஎஃப், இஎஸ்ஐசி இது ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ஒரிஜினல் ஒரு கிளைண்டோடைய டேட்டாவை வச்சு நம்ம வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், டேக்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஸோ அந்த கிளாஸஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி எல்லாம் எப்படி ஃபைல் பண்ணணும், இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும், ஃபார்ம் நம்பர் 1லேருந்து 5 வரை எப்படி பண்ணணும், டிடிஎஸ் எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ், டிடிஎஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், டிசிஎஸ் எப்படி ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் ஒரு கிளைண்டோடைய டேட்டா வச்சு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய காம்போ ஆஃபராக நீங்கள் வாங்கினீங்கன்னா அதோடைய விலை 4,999 மட்டும்தான். இந்த ரெக்கார்டட் கிளாஸ் வந்து அன்லிமிட்டெட். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு டேட்டு வந்து டியூரேஷன் கிடையாது. இந்த லிமிட்குள்ள வழியாக தான் நீங்கள் பார்க்கணும். 20 டேஸ் தான், 30 டேஸ் தான், 3 மந்த் தான், அப்படி கிடையாது. இது வந்து அன்லிமிட்டட். உங்கள் லைஃப் டைம் எப்போ வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி, ஒரு புக் மாதிரி அது எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸஸ் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய ஜிஎஸ்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டூல் வந்து ஃப்ரீயாகவே கொடுப்போம். அதோடைய ரேட் வந்து 500. இந்த கிளாஸ் வாங்கணும், காம்போ ஆஃபராக இருக்கிற இந்த காம்போ கிளாஸஸ் வாங்குறவங்களுக்கு மட்டுமே அது வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டிஆர் 9 9C என்னன்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். இப்போது ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து எல்லாருக்கும் கம்பல்சரியானு கேட்டிங்கன்னா கிடையாது. யாருடைய டேர்ன் ஓவர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 2 crores தாண்டுது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 ஏப்ரல்லேருந்து மார்ச் வரை உங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து டோட்டல் டேர்ன் ஓவர், டேக்ஸபிள் டேர்ன் ஓவர் வந்து 2 crores வந்து க்ராஸ் பண்ணிருச்சுன்னா நீங்கள் கட்டாயம் ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். அந்த பேன் நம்பர் வந்து சில பேர் வந்து 3 பிரான்ச் வச்சுருப்பாங்க. சென்னையில் ஒரு பிரான்ச்சு, பெங்களூரில் பிரான்ச்சு, டெல்லியில் ஒரு பிரான்ச் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 3 பிரான்ச்சோடைய சேர்த்து தான் அது வந்து டேர்ன் ஓவரை கன்சிடர் செய்யப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னையில் ஒரு 50 lakhsக்கும் பெங்களூரில் 1.5 lakhsக்கும் இருக்குன்னா, 1.5 crore இருக்குன்னா, ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி தான் 2 crores கன்சிடர் ஆகும். ஸோ அதனால் எனக்கு பெங்களூரில் நான் பண்ண தேவையில்லை, சென்னையில் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டி 9 பொறுத்தவரையும் அவங்களுடைய பேனை பேஸ் பண்ணி தான் அந்த டேர்ன் ஓவர் வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அப்போ உங்களுடைய டேர்ன் ஓவர் 2 crores க்ராஸ் பண்ணிச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபைல் பண்ணணும். அப்புறம் இதோடைய டியூ டேட் பார்த்தீங்கன்னா 31st December ஆஃப் த எவ்ரி இயர். ஸோ இப்போது நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 9 பண்ணால் 9Cக்கும் அதே டேட்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் 9 பண்ணணும், அதுக்கப்புறம் தான் 9C பண்ண முடியும். இதுக்கு லேட் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees பர் டேக்கு வந்து நீங்கள் டிலே பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் பண்ணலை, ஜனவரி பண்ணுறீங்கன்னா பர் டே 200 வந்து லேட் ஃபீ வந்து கன்சிடர் ஆகும். நெக்ஸ்ட் 9C பார்த்தீங்கன்னா 9க்கு எப்படி 2 crores வந்து கம்பல்சரியோ அதே மாதிரி உங்களுடைய டேர்ன் ஓவர், டோட்டல் டேர்ன் ஓவர் 5 crores க்ராஸ் பண்ணிச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 9C ஃபைல் பண்ணணும். வெறும் 2.5 crore மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் வந்து 9 மட்டும் ஃபைல் பண்ணால் போதும், 9C ஃபைல் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 5 crores ஒரு ஃபினான்ஷியல் இயர் க்ராஸ் பண்ணிச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து 9ம் பண்ணணும், 9Cயும் பண்ணணும்.
இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் 9 எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும், ஆன்லைனில் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு டெமோ வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ண வேணாம். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இந்த பார்க்குறதா இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டி 99C சம்மந்தமாக உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 99C ஃபைல் பண்ணி தரனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு அந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி போர்ட்டல் லாகின் பண்ணிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் இங்கே அந்த சப் மெனுவாக ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்ற இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2023 and 24க்கான ஃபினான்ஷியல் இயருடைய டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுக்குறோம். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபார்ம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஆர் 9 ஒரு ஃபார்ம் இருக்கும், 9Cன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டிஆர் 9னா என்னென்னு பார்க்கலாம். உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது உள்ள என்னென்ன கண்டென்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 99C ஃபைல் பண்ணுற முன்னாடி உங்கள்கிட்ட டோட்டல் அந்த ஃபினான்ஷியல் இயரோட சேல்ஸ் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் ரிப்போர்ட், என்னென்ன ஆர்சிஎம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஐடிசி ரிவர்சல் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் 99C வந்து ஃபைல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 9 கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு யூ வாண்ட் டு ஃபைல் நில் ரிட்டர்ன் கேட்டிருக்கோம். அதுக்கு நம்ம வந்து நோன்னு கொடுத்துக்கோம். எஸ்ன்னு கொடுத்தா நில் ரிட்டர்னாக ஃபைல் ஆயிரும். ஸோ நில் ரிட்டர்னாக நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரி வந்து 2 crores கிராஸ் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஜிஎஸ்டிஆர் 9ல் வந்து டேபிள் நம்பர் 4ல் இருந்து டேபிள் நம்பர் 19 வரையும் இருக்கும். 19 வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ அது லேட் ஃபீ, அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு அது நம்ம டியூ டேட்குள்ளே நம்ம பண்ணுறதால லேட் ஃபீ வந்து இப்போ வந்து என்னபிள் ஆகாது. ஸோ அதனால் ஜிஎஸ்டிஆர் 9ல் டேபிள் நம்பர் 4ல் இருந்து 19 இப்போதைக்கு 18 வரையும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணுமா, எதெல்லாம் ஸ்கிம் பண்ணணுன்றதை 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலே வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸில். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து டவுன்லோட் ஜிஎஸ்டிஆர் 3B சம்மரி, நீங்கள் 3B ஃபைல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடைய ஓவர் ஃபினான்ஷியல் இயருடைய மொத்த சம்மரி, கன்சாலிடேட்டட் சம்மரி ரிப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரியா ஜிஎஸ்டிஆர் 1ம் டேபிள் நம்பர் 8A நீங்கள் 2Aல என்னென்ன இன்புட் எடுத்தீங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வேணும்னா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டேபிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேபிள் வந்து 4 and 5 ரெண்டுமே வந்து அவுட்வர்டு சப்ளைஸ் ரிலேட்டட், சேல்ஸ் ரிலேட்டட், அது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டேபிள் நம்பர் 4ல் பார்க்கலாம். இப்போ டேபிள் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் அட்வான்சஸ் இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் சப்ளை மேட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதில் வந்து இன்வர்ட் அண்ட் அவுட்வர்டு இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் பண்ண டோட்டல் B2B, B2C சேல்ஸு, 0 ரேட்டடு, SEZ என்னென்ன சேல்ஸ் பண்ணீங்க, அப்புறம் ஆர்சிஎம்மில் என்னென்ன பண்ணீங்க, பே பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா B2Cயில் என்ன சேல்ஸ் டேக்ஸபிள் வேல்யூவில் இருக்குது, CGST, SGST. அப்புறம் B2Bயில் என்ன பண்ணீங்க, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸுக்கு என்னென்ன சேல்ஸ் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். இது ஆட்டோ ப்ரீஃபில்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுடைய நாலேஜுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 0 ரேட்டட் சப்ளைஸ் எக்ஸம்டட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் ஏதாவது நீங்கள் சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். அப்புறம் டீம்டு எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அதையும் இங்கே வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணி இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணாமல் இருந்த கேசஸ் எல்லாம் இதில் காமிச்சிக்கலாம். அப்புறம் இன்வர்ட் சப்ளை ஆன் விச் டேக்ஸ் பெய்டு, ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் நீங்கள் ஆர்சிஎம் பேசிஸில் ஏதாவது நீங்கள் இன்வர்ட் சப்ளைஸ் மேட் பண்ணியிருக்கீங்களா அதையும் நீங்கள் வந்து இங்கே காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் ஆன் விச் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இஸ் ரிக்வயர்ட் டு பே த டேக்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 9/5. இது இ-காமர்ஸ் ஆப்ரேட் மூலமாக நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் காமிக்கலாம். இங்கே சப் டோட்டலில் வந்து டோட்டல் அவுட்வர்டு என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதை காமிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் நோட்டு, டெபிட் நோட் இஷ்யூ பண்ணிங்கன்னா அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ், அதே ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் பில்லில் வந்து ஏதாவது ஜூலையில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எது கூட்டினாலும் குறைச்சாலும் அதோடைய டீட்டெயிலை வந்து இங்கே காமிச்சிக்கலாம். ஸோ இந்த டேபிள் நம்பர் 4 ஃபுல்லாமே அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் ஆர்சிஎம்,
அது மட்டும்தான் இதில் வந்து காட்டணும். இதில் எல்லாமே 90% வந்து உங்களுக்கு ப்ரீஃபில்டாக இருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஃபில் பண்ணணுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி காமிச்சிக்கலாம். அதர்வைஸ் இதை நம்ம ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்துக்குறோம். வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு புரிதலுக்காக ஒவ்வொரு டேபிளாக நான் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 5. இந்த டேபிள் நம்பர் 5ல் முன்னாடி நம்ம எப்படி அவுட் ஆஃப் சப்ளையில் பார்த்தோமோ அதே இதில் வந்து ஃபுல்லாக நெல் ரேட்டட் எக்ஸம்டட் ரேட்டடில் இருக்கிற அந்த டேக்ஸபிள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து டீட்டெயில் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை மேட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் அண்ட் விச் டேக்ஸ் இஸ் நாட் பேயபிள். டேக்ஸ் பே பண்ணாமல் ஏதாவது நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்களா அந்த ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன கேட்டகரினா கொடுத்துருக்காங்க, 0 ரேட்டடு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். நீங்கள் முக்கியமாக கவனிங்க, இல்லை வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்னு ஒரு கேட்டகரி வரும். அது முன்னாடியே டேபிள் நம்பர் 4ல் வந்திருக்கும். வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்ளைஸ் ஆன் விச் டேக்ஸ் இஸ் டு பி பெய்டு பை த recipient on reverse charge basis. அப்புறம் வந்துட்டு supply on which tax to be paid by e-commerce operator section 9/5. அப்புறம் exempted, nil rated, non-GST supply. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டேபிள் நம்பர் 5ல் வந்து அடங்கிடும். ஸோ இதில் சப்டோட்டல் எதுவுமே நம்ம சேஞ்சஸ் பண்ணலை, எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஸோ அதனால் டேபிள் நம்பர் 4ல் என்ன டேர்ன் ஓவர் இருந்துச்சோ அதே ரிப்பீட்டாக இங்கே வந்துடும். ஜஸ்ட் இதை மட்டும் சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் மட்டும்தான். அதில் டேக்ஸபிள் எவ்வளோ, நான் டேக்ஸபிள் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐடிசி ரிலேட்டட் டீட்டெயில் ஆஃப் ஐடிசி அவைல் டூரிங் த ஃபினான்ஷியல் இயர். டேபிள் நம்பர் 6க்கு போகிறோம். டேபிள் நம்பர் 6ல் ஃபஸ்ட்டு ஏல வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் ஃபார்ம் 3B. இன்புட் டேக்ஸ் ஃபார்ம் 3B ஃபைல் பண்ணும்போது ஐடிசி எவ்வளோ அவைல் பண்ணிங்க அப்படின்றத இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இதில் காமிச்சிடும். இது இந்த ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்த வரையும் எங்கேருந்து டேட்டா ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3பியோட டேட்டா தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 9 வந்து எடுத்துக்கும். அதாவது நம்ம மந்த் ஆன் மந்த் பண்ணுவோம் இல்லையா, ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3பி. இந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளச் ஆகி வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம 3பியில் நம்ம எடுத்த அமௌண்ட்டு வந்து இங்கே காமிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு இன்வெர்ட் சப்ளைஸ் அதர் தென் இம்போர்ட்ஸ் அண்ட் இன்வெர்ட் சப்ளை லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ். ரிவர்ஸ் சார்ஜில் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்புட் எடுத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் காமிக்கலாம். அதே மாதிரி தான் இல்லை அன்ரிஜிஸ்டர் பர்சன் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ், அன்ரிஜிஸ்டர் பர்சன்ட்டு வாங்கின ரிவர்ஸ் சார்ஜ் என்ன இருக்குன்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஏதாவது இன்புட் இருக்கா, ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணியிருந்தீங்க அதை காமிச்சிக்கலாம். இப்போ டேபிள் நம்பர் 6 பூராவே நீங்கள் இன்புட் அவைல் எங்கேருந்து பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில் தான் காமிச்சிருக்கு. இதில் நம்ம 3பியில் ஃபைல் பண்ண அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் அப்டேட் ஆகிருக்கும். மற்றபடி நீங்கள் ஏதாவது அந்த 3பியில் கொடுத்தத விட வேறு ஏதாவது அடிஷ்னலாக எக்ஸஸாக நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க அவைல் பண்ணியிருந்தா இங்கே காமிக்கலாம். மற்றபடி டேபிள் 6 நம்பர் 6ல் எவ்வளோ தான் இருக்கும், ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறோம். டேபிள் நம்பர் 7 டீட்டெயில் ஆஃப் ஐடிசி ரிவர்ஸ் அண்ட் இன்எலிஜிபிள் ஐடிசி. அந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஆஸ் பர் ரூல் ஆஸ் பர் 37, 39, 42, 43, 17/5 இந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஏதாவது ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணியிருந்தால் அதோடைய அமௌண்ட்டை ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரிவர்சல் பேஸஸில் ஐடிசி ரிவர்சல் பேஸஸில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிவர்ஸ் பண்ணுறதுனா ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே நம்ம சேவ்னு கொடுத்துருவோம். அதர் ஐடிசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏல ஐடிசி ஆஸ் பர் 2பிலே உங்களுக்கு எவ்வளோ ஐடிசி இருக்குது அப்படின்றத இதில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும். அப்புறம் ஐடிசி ஆஸ் பர் த சம் டோட்டல் ஆஃப் 6B அண்ட் H அபோவ். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் நம்பர் 6ல் வந்து நம்ம ஃபில் பண்ணியிருந்தோன்னா அந்த அமௌண்ட் இங்கே காமிக்கும். ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அது இங்கே கழிச்சு காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஐடிசி அவைலபிள் பட் நாட் அவைல். உங்களுக்கு ஐடிசி அவைலபிளாக இருந்து நீங்கள் அதை அவைல் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப்ல ஐடிசி அவைலபிள் பட் இன்எலிஜிபிள். ஐடிசி அவைலபிளாக இருக்குது பட் உங்களுக்கு இன்எலிஜிபிள் ஐடிசினா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை இன்எலிஜிபிள் ஐடிசி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிக்கலாம். நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி பெய்டு இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி கிரெடிட் அவைல்டு இம்போர்ட் ஆஃப் குட்ஸ்.
ஸோ இந்த மாதிரியான ஐடிசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பீங்க. இதையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேபிள் நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் டேக்ஸ் பெய்டு ஆஸ் டிக்ளேர் இன் ரிட்டர்ன் ஃபைல் டூரிங் த இயர். நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இயரில் டேக்ஸ் பெய்டு அந்த என்னென்ன டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்க, ஐஜிஎஸ்டிக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, அது எப்படி பே பண்ணியிருக்கீங்க, ஐடிசி மூலிமா எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, கேஷ் மூலிமா எப்படி பண்ணியிருக்கீங்கன்றது தான் இது கேட்டிருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டியில் 3,88,24,000 பெய்டு த்ரூ ஐடிசி, எல்லாமே ஐடிசி மூலிமா தான் நம்ம பே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் எஸ்ஜிஎஸ்டிக்கும். ஸோ அதில் நீங்கள் கேஷ் மூலிமா எதாவது பே பண்ணினா இந்த காலமில் காமிக்கும். ஸோ கேஷ் மூலிமா அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாக இவர் வந்து பே பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே பெய்டு த்ரூ ஐடிசி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மூலிமா தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் ஜஸ்ட் நம்ம சேவ் மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்து டேபிள் நம்பர் 10, 11, 12, 13. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஆஃப் த டிரான்சாக்ஷன் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் டிக்ளேர் இன் ரிட்டர்ன் ஆஃப் த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டில் த ஸ்பெசிஃபிக் பீரியட். அந்த ஃபினான்ஷியல் இயரில் டிரான்சாக்ஷனில் காட்ட வேண்டியதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே நீங்கள் காமிச்சிருந்தால் அதை காமிக்கலாம். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சப்ளை டேக்ஸ் டிக்ளேர் த்ரூ அமெண்ட்மெண்ட் மூலிமா ஏதாவது நீங்கள் கூட்டலோ கழித்தலோ பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கூட்டவோ குறைக்கோ செய்தால் அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். ரிவர்சல் வந்து அவைல் டியூரிங் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர் பண்ண வேண்டியது இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு 2023-24 ஃபினான்ஷியல் இயர் பண்ண வேண்டியதை 24-25 ஸ்பெசிஃபிக் பீரியடுக்குள்ளே நீங்கள் பண்ணியிருந்தால் அதை இல்லை காமிச்சிக்கலாம். ஸோ இதுதான் அது விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இதே ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 14ல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் டேக்ஸ் பெய்ட் ஆன் த அக்கௌண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் டேபிள் நம்பர் 10 and 11. 10 and 11ல் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா காமிச்சிங்கன்னா அதை வந்து இல்லை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணலாம், இதே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 15ல் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் த டிமாண்ட்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது டிமாண்ட்ஸோ ரீஃபண்ட்ஸோ இருக்குன்னா அதை நீங்கள் காமிக்க. இதில் வந்து டோட்டல் ரீஃபண்ட் கிளைம் ஐஜிஎஸ்டியில் எவ்வளோ, சிஜிஎஸ்டியில் எவ்வளோ, டோட்டல் ரீஃபண்ட் சேங்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ ரிஜெக்ட் ஆகிருக்கு ரீஃபண்டு, பெண்டிங்கில் எவ்வளோ ரீஃபண்ட் இருக்குது, டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, உங்கள் டேக்ஸஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்குது, அதில் பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீ எல்லாம் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் டேக்ஸ் பெய்டு நீங்கள் வந்து ஏதாவது டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்க எவ்வளோ இருக்குது, டிமாண்டு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத, டிமாண்டுக்காக எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எல்லாமே வந்து இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டிமாண்ட் அண்ட் ரீஃபண்ட் மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ இதில் ஏதாவது இருந்துச்சா நீங்கள் காமிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் மட்டும் சேவ் மட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 16ல் வந்து supplies received from the composition taxpayer deemed supply by the job worker and goods sent on approval basis. ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் தான் இந்த டேபிள் நம்பர் 16ல் காட்ட போகிறோம். ஸோ ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துக்கலாம். டேபிள் நம்பர் 17 ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்எஸ்என் அண்ட் அவுட்வர்ட் சப்ளைஸ். நீங்கள் என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபினான்ஷியல் 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை 10 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்களா, சேல்ஸ் பண்ண ப்ராடக்டோட ஹெச்எஸ்என் கோடு எவ்வளோ, என்ன குவான்டிட்டியில் பேஸஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நம்பர்ஸில் பண்ணியிருக்கீங்களா, யூனிட்ஸில் பண்ணியிருக்கீங்களா, இல்லை மீட்டர்ஸில் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதோடைய குவான்டிட்டி யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் அதோட டேக்ஸபிள் வேல்யூ டேக்ஸ் எவ்வளோ அப்படின்றத பிரித்து காட்டணும். ஸோ இதுதான் ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் டேபிள் நம்பர் 7. நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 18 பொறுத்தவரை 17 மாதிரி கம்பல்சரி கிடையாது. இதில் வந்து ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ். இதில் வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஹெச்எஸ்என் சம்மரி வைஸ் பேஸஸில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல், இப்போதைக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இது கம்பல்சரி ஆகனா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி ஆகணும். பட் டேபிள் நம்பர் 17 வந்து கட்டாயம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். டேபிள் நம்பர் 19 நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து லேட் ஃபீ இருந்தால் மட்டும்தான் அதை ஃபில் ஆகும். இப்போதைக்கு நம்ம டியூ டேட்டுக்குள்ளே பண்ணுறோம், டிசம்பர் 31 பண்ணுறதுனால இது வந்து ஹைட் ஆகிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் டேக்ஸில் போய்ட்டு கொடுங்க, ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்து ரெகுலராக நீங்கள் எப்படி ஃபைல் பண்ணுங்க பார்த்து ஃபைல் பண்ணிடுங்க. ப்ரிவ்யூ டிராஃப்ட் ஒரு முறை பார்த்துட்டு அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லா டேட்டாவும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்து உங்களுடைய ஓடிபி போட்டு நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் GSTR 9 ஃபைல் பண்ணுறதுக்கான வழிமுறை. ஸோ இது வந்து நம்ம ஒரு டெமோவாக சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9C எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 9C டூலில் அதில் ஃபஸ்ட்டு இங்கே 9C ஆஃப்லைன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து GSTR 9C ஆஃப்லைன் யூட்டிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொசீஜர்னு கொடுங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
இதுதான் அந்த GSTR 9C ஆஃப்லைன் டூலுடைய எக்ஸல் ஷீட்டு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறையா காலம் ஷீட் இருக்கும். அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய GST டின் நம்பர் கொடுத்துருங்க, அவங்க லீகல் நேம், ட்ரேட் நேமு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ப்ரொசீட் டு ஃபைல் டீட்டெயில் கொடுங்க. இங்கே நெக்ஸ்ட்டு PT5 அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, டேர்ன் ஓவர்ஸ் உங்களுடைய மொத்த டோட்டல் டேர்ன் ஓவர் ஆடிட் இன்ஃபர்மேஷனில் என்ன டேர்ன் ஓவர் கொடுத்தீங்க அந்த டேர்ன் ஓவரை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. இதில் வந்து ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்குது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்புறம் டேக்ஸ் டேர்ன் ஓவர் டிக்ளேர் ஆனுவல் ரிட்டர்ன் 9ல் என்ன டேர்ன் ஓவர் காமிச்சிங்க அதை நீங்கள் காமிக்கலாம். இது ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க எப்போவுமே. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட்டுன்னு கொடுங்க. இப்போதைக்கு நம்ம டேட்டா எதுவும் ஃபில் பண்ணனாலே உங்களுக்கு ரெட் கலர் லைனில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 6ல் பார்த்தீங்கன்னா இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அது ரீசன் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 7ல் பார்த்தீங்கன்னா reconciliation turnover declare the audited financial statement with turnover declare annual return GSTR 9. Annual turnover after adjustment. நீங்கள் என்னென்ன டேர்ன் ஓவர் காமிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸம்டட் 0 ரேட்டட் டேர்ன் ஓவர் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் இதெல்லாம் நீங்கள் இது மென்ஷன் பண்ணி 9ல் என்ன காமிச்சிருக்கீங்க டேர்ன் ஓவர் அதை இங்கே மென்ஷன் பண்ணிங்க. இல்லை ரீசன்ஸ் இல்லை டிஃப்ரென்ஷியேட் எதுவும் வந்துச்சுன்னா அதோட ரீசன் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேபிள் நம்பர் 9ல் பொறுத்தவரையும் இதில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரேட் வைஸ் லைபிலிட்டி அண்ட் அமௌண்ட் பேயபிள் தேரான். இல்லை உங்களுக்கு அந்த 5%ல் எவ்வளோ டேக்ஸ் பேயபிள் பண்ணணும், 12%ல் என்ன பண்ணணும், அல்ல IGST CGST SGSTயில் எவ்வளோ பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லை காமிக்கணும். இல்லை எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ரீசன்ஸ் நீங்கள் காமிப்பீங்க. நெக்ஸ்ட் டேபிள் நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா additional amount payable but not paid due to reason specify அந்த ஸ்பெசிஃபிக் ரீசன் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கணும். நீங்கள் அடிஷ்னல் டேக்ஸ் எதுவும் பே பண்ணியிருந்தீங்கன்னா 5% எவ்வளோ 5லேருந்து அந்த 28% வரை என்னென்ன பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் என்னென்ன பே பண்ணியிருக்கீங்க கேஷ் மூலயமா, ஸோ அதை வந்து நீங்கள் காமிச்சிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டேபிள் நம்பர் 12ல் ஃபுல் அண்ட் ஃபுல் ITC அவைல்டு ஆஸ் பர் ஆடிட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன அவைல் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. புக்கில் என்ன இருக்குது அதை காமிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ITC அவைல்டு ஆனுவல் ரிட்டர்னில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் காமிக்கணும். ஸோ அதில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருந்துச்சுன்னா அதை ரீசன்ஸில் காமிப்பீங்க வழக்கம் போல். அப்புறம் டேபிள் நம்பர் 14ல் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க, ஃப்ரைட்டு, பவர் அண்ட் ஃபியூல் காஸ்ட், இம்போர்ட் ஆஃப் குட்ஸ், ரெண்ட், இன்சூரன்ஸ், இது மூலயமா வந்து ITC எல்லாம் என்ன அமௌண்ட்டு, ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிப்பீங்க. அப்போ டோட்டல் ITC எவ்வளோ இருக்குது, டோட்டல் எலிஜிபிள் அவைல்டு எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட்னா ரீசன் காமிப்பீங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் நம்பர் 16ல் டேக்ஸ் பேயபிள் அன்ரீகன்சைல்டு டிஃப்ரெண்ட் ITC. ஸோ அன்ரீகன்சைல்டு டிஃப்ரென்ஸ் இன் ITC இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காமிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லைபிலிட்டி டியூ டு நான் ரீகன்சிலேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட்டு வேலிடேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலிடேட் ஆயிரும். ஷீட் ஒன்ஸ் வேலிடேட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும். ஜேசனை எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் ஜெனரேட் ஜேசன் ஃபைல் டு அப்லோட் 9C டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது ஜேசனாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் GSTயில் லாகின் பண்ணி 9Cயில் வந்து வச்சு ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெமோ பர்பஸ்க்காக நம்ம வாயளவில் தான் சொல்லியிருக்கோம். இன்டெப்த்தாக நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸஸ் இருக்குது, அதை வாங்கி பாருங்கள். அப்படிலாம் உங்களுக்கு கிளாஸஸ் இல்லை வேணாம் எனக்கு சர்வீஸாக பண்ணி கொடுங்கன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.